to fulfill the purpose, the God's purpose. ஒரு தன்னிறைவு இப்பொழுது எனக்கு இருக்கிறது ஐயா அப்படிங்கிறது தான் வெற்றி. தேவனே விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள் வைக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு யாரும் அங்கீகரிக்க முடியாததா இருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட கனவுகளை தேவன் உங்கள் இருதயத்தில் தர முடியும். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களோடு பேச முடியும். ஆமென். அந்த திறமையை நீங்கள் கண்டறிந்து அந்த திறமையை நீங்கள் தீட்டுவதன் மூலம் உங்களையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். திறமை என்று நான் சொல்வது தேவன் உங்களுக்கு அளித்த கிருபையைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேன், செழிப்பு உங்களுக்கு வெளியில இல்ல, நீங்களே செழிப்பு தான். You are the prosperity. இயேசு வச்சு ஒண்ணு பண்ணாரு, இப்ப அவரை நம்புற ஒவ்வொருத்தரை வச்சு பண்றாரு. இது நம்ம காலம். இந்த காலத்துல நீங்க தான் தாவீது, நீங்க தான் பவுல், நீங்க தான் மோசே. உங்களை கொண்டும் என்னை கொண்டுதான் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். எல்லாத்தையும் ராஜ்யத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில சீரமைக்கிற ஒரு கூட்டமாக தேவன் தன் ஜனங்களை அழைக்கிறார். அப்பேற்பட்ட அழைப்பு உங்களுக்கு எனக்கு உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் பாருங்க, எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Praise God. கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களே வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். வருகிற புதன்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நம்முடைய சபையிலே ஒரு 1 டே செமினார், ஒரு நாள் கூட்டம், சுதந்திர தின சிறப்பு கூட்டத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். ஸோ 100 ரூபாய் நான் போடுறேன், 100 ரூபாய் நீங்கள் போடுங்க, சரியா? ஸோ குவாலிட்டியாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். சாப்பாடு போட்டு ஒரு தரித்திர கூட்டத்தை உருவாக்குறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா சபை ஒரு தரித்திர கூட்டத்தை தான் உருவாக்கியிருக்கு. பிரியா ஏதாவது கொடுப்பீங்களா ஐயா? பிரியா, ஆமாம், பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. பிரியா பிரியா ஏதாவது கிடைக்குமா? பிரியா இப்படியே பேசிட்டாங்க. இங்கே வந்து பிரியா கிடையாது. இங்கே வந்து ரட்சிப்பு மட்டும்தான் பிரியா, மீதி எல்லாமே பிரியா கிடையவே கிடையாது. அதுக்கும் அவர் விலை கொடுத்துட்டார். நம்ம இந்த உலகத்தில் எந்த பணக்காரனும் கொடுக்க முடியாது. அதனால் விலையை அவர் கொடுத்ததுனால இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இலவசம்னா சீப்புன்னு நினச்சிக்காதீங்க, யாராலையும் வாங்க முடியாது. அதனால் கடவுள் ரட்சிப்பை என்ன பண்ணுறாரு? இலவசமாக கொடுத்துட்டார். ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். பைபிள் கூட காசு கொடுத்தா தான் வாங்க முடியும். இந்த பைபிள்லாம் பிரியா கொடுக்கலாம்ல அப்படிங்க. பிரியா என்னது வரும்னு சொல்லுங்க? ஒன்றுமே வராது இந்த உலகத்தில். இது வந்து ஒரு தரித்திரத்தை பழக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதனால் நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். சிலதுக்கு விலை கொடுக்கணும், பே பண்ணணும். எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடாது. ஒரு காலத்தில் மிஷினரிகளை வெளிநாட்டிலேருந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணி யாரெல்லாமோ அனுப்பி இங்கே ஊழியங்கள் நடந்து எத்தனையோ தலைமுறையை தாண்டியாச்சு. இன்னும் எங்களுக்கு யாராவது ஸ்பான்சர்னீங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம கொஞ்சம் பேரை ஸ்பான்சர் பண்ணுற ஆளாக மாறணும். ஆமென். நாமளே வீட்டுக்கு ஒரு ஒரு மிஷினரியை, ஒரு ஊழியக்காரரை தாங்குற அளவுக்கு நாம் வெல்த்தியாக மாறணும். ஆமென். நேற்றுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 500 வில்லேஜஸ் இருக்குது. சீக்கிரமாக இங்கே பைபிள் காலேஜ் கட்ட போகிறோம். கட்டி தானே இருக்குது அப்படின்னா அப்போ வாங்க போகிறோம். ஆமென். ஏற்கனவே இன்னொரு பில்டிங்ஸ் அங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறோம், புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அந்த வேலை வேற முடிய போகுது. 3 ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம். ஒன்று வேதாகம கல்லூரி, இன்னொன்று பிஸ்னஸ் ஸ்கூல். பிஸ்னஸ் ஸ்கூல் தொழில் வாழ்க்கையில் முன்னேறுகிறதை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே பிஸ்னஸ் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் வாழ்க்கை கல்வி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். லைஃப் எஜுகேஷனல் ஸ்டடீஸ். எல்லா வயதினரும் வாழ்வை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை போதிக்கிறத என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எதுக்கு சொன்னேன்? ஸோ எதுக்குன்னா, இப்போ பைபிள் காலேஜ் இதெல்லாம் கட்ட போகிறோம். ஒரு 500 வில்லேஜஸ்க்கு மேலே இங்கே சுற்றிலே இருக்குது. அவங்களே ஒன்றுமே ஒரு நல்ல செய்தி என்ன பண்ணலை, போகவில்லை. ட்ரெயின் பண்ணி 500 வில்லேஜ் சர்ச்சஸ் உருவாக்க போகிறோம். 500 வில்லேஜ் சர்ச்சஸ் உருவாக்க போகிறோம். ஆமென்.
அதனால் இங்கே தரமான ஆட்கள் தயாரிக்கப்படுவார்கள். ஆமென். ஆமாம், உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கோ, என்ன திறமை இருக்கோ, அதற்கு ஏற்றபடி உங்களை தீட்டிக் கொள்வது தான் கடவுள் வைத்திருக்கிற ஏற்பாடாக இருக்குது. அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். சபை ஒரு பயிற்சி கூடம். பாருங்க, நான் பிரசங்கத்துக்கு வந்துட்டேன் பாருங்க கரெக்டா. போன வாரம் என்ன பேசணும்? திறமைகளை தீட்டுவதை பற்றி பேசணும். எல்லாம் சொல்லுங்க, திறமையை தீட்டுறதை பற்றி பேசினாங்க. நீங்க கேட்டீங்களா? ஷார்ப் யுவர் டேலண்ட்ஸ், ஷார்ப் யுவர் டேலண்ட்ஸ். உங்கள் திறமை என்ன பண்ணுங்க? தீட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நோக்கங்களை பற்றி படித்து வருகிறோம். எல்லாம் சொல்லுங்க, நோக்கங்கள். நல்லா சொல்லுங்களேன், பர்பஸ். இந்த பர்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 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 நோக்கம் என்கிற ஒன்று மாத்திரம் தெரியவில்லை என்றால் இந்த வாழ்க்கைக்கான காரணமும் அர்த்தமும் இல்லாமலேயே போய்விடும். எல்லாம் சொல்லுங்க, நோக்கம் அறியாவிட்டால் காரணமும் அர்த்தங்களும் வீணாய் போய்விடும். ஸோ நோக்கம் அறிதல் மிக மிக முக்கியமானது. என்ன இந்த காலை ஆராதனையில் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்றால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதை பின்தொடர்ந்து அதை நிறைவேற்றுவது எப்படி? ஹவு டு ஃபுல்ஃபில் த பர்பஸ், த காட்ஸ் பர்பஸ். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அவருடைய நோக்கங்களை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்வது என்பதை பற்றி படிக்கிறோம். ஏன் அந்த நோக்கங்கள் அவசியம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆமென். நீங்க சும்மா வரல, நீங்க ஏதோ குதிச்சு வந்துடல. கடவுள் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். நிறைய பேருக்கு அது தெரியல, ஏன்னா கடவுளே தெரியல. என்னைக்கு அவர் யாருன்னு தெரியுதோ அன்னைக்கு தான் நீங்க யாருன்னு தெரிவிங்க. எல்லாம் சொல்லுங்க, அவர் தெரிஞ்சாதான் அவர் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஸோ சபையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நேரத்தில் மக்கள் கேட்கறது இல்லை. மக்கள் கேட்கறது எல்லாமே இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிச்சிட்டு போகிறது, அதுதான் கேட்டிருக்கிறாங்க. எஸ்கேபிசம். எப்படி இந்த வாழ்க்கையை விட்டு, இந்த வாழ்க்கை ஒன்றும் கிடையாது ஐயா, இந்த வாழ்க்கை ஒரு மாயை ஐயா, இது ஒரு சூனியம் ஐயா அப்படின்னு உங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியல. பைபிள் அதை சொல்வதற்காக கொடுக்கப்படவில்லை. கடவுள் இந்த பூமியை ஒரு நோக்கத்தோடு படைத்தார், மனிதனையும் மனுஷையும் ஒரு நோக்கத்தோடு படைத்தார். அவர் படைத்த எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? நோக்கம் இருக்கு. மனிதன் தேவனை அறியாதவனாக மாறினதினாலே எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிட்டு, இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமையின் பிதாவை அறிகிற வாய்ப்பை தேவன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு மனிதன் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு என்ன இருக்கிறது, வாழ்க்கைன்னா என்ன, எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? சூரியனுக்கு மேல இருக்கிறீங்க. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்கு? அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். புது புது அர்த்தங்கள். ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்ற வந்தார். ஆமென். The meaningful life அதை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தார். எப்போ வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக மாறும்னா, நோக்கங்கள் அறியும் பொழுது, இந்த வாழ்க்கை ஏன் கொடுக்கப்பட்டதுங்கிற காரணங்கள் அறியும் போது தான் வாழ்க்கை என்னதாகும்? அர்த்தம் உள்ளதாக மாறும். அது வரைக்கும் அப்படி மாறவே மாறாது. இந்த நோக்கங்களை நிறைவேற்றுகிறது தான் இந்த வாழ்க்கையில் பிரதானமான காரியமாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய வெற்றின்னு மக்கள் எதை சொல்றாங்க? மக்கள் எதை சொல்றாங்கன்னு இருக்கட்டும், வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது எது அப்படின்னு சொன்னா, த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஒரு தன்னிறைவு இப்பொழுது எனக்கு இருக்கிறது ஐயா அப்படிங்கிறது தான் வெற்றி, இல்லையா? இந்த தன்னிறைவை ஒரு மனிதன் எப்போது அடைகிறான் அப்படின்னு சொன்னா, தேவன் அவனை அழைத்த நோக்கங்களை, அவனை உண்டாக்கின நோக்கங்களை அவன் நிறைவேற்றும் போது தான் அதை அவன் அடைகிறான். ஆமென். அது வரைக்கும் அவன் அதை என்ன பண்றது இல்லை, அடைகிறதே இல்லை அப்படிங்கிறது தான். இதை பற்றி பல காரியங்கள் பேசியிருக்கிறோம். என்னெல்லாம் பேசியிருக்கிறோம்? முதல்ல நோக்கங்களை பற்றி பேசியிருக்கிறேன், எல்லாம் நோக்கத்தோடு இருக்கிறது என்று. அடுத்தது என்ன பேசியிருக்கிறேன்? நாம் ஏன் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தோம், இந்த வாழ்க்கை எதற்கு, இதெல்லாம் பேசியிருக்கிறோம். இங்கே காலையில் போதிச்சிருக்கிறோம்.
உங்களுக்கு தெரியலன்னா சிடி இருக்கும். இந்த சட்டநாதன் தம்பியை பார்த்து 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அவனை கரெக்ட் பண்ணிடலாம், ஒரு சிடி கொடுத்துருவான். எப்படி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஸோ ஒரு சிடி தருவான் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா. ஸோ அதை வாங்கிட்டு போய் நீங்கள் கேட்கலாம். இந்த தலைப்புகளில் வாழ்க்கை எதற்கு, நான் ஏன் பிறந்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் எதற்கு இருக்கிறது, இதை இப்போ பேசி வருகிறோம். இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறோம்? எல்லாம், the purpose for everything, எல்லாமே ஏன் இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். 1 பேசணும், 2 பேசணும், 3 பேசிட்டோம். என்னெல்லாம் பேசணும் தெரியுமா? 4 காரணங்களை முதலாவதே சொல்லிவிட்டேன். அப்பொழுது ஒன்று ஒன்றாக இப்பொழுது பேசி வருகிறேன். முதல்ல என்னது? ஆமா, இல்ல இல்ல, எல்லாத்தையும் ஏன் படைச்சார், த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா படித்தோம். ஆள்வதற்கு படித்தோம், அனுபவிக்க, வெரி குட், அபிவிருத்தி, அதை தான் போன வாரம் என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளும்படி படைத்தார். இன்னைக்கு போய் சபையில் கேளுங்க, எதுக்கு கடவுள் மனுஷனை படைச்சார் அப்படின்னு கேளுங்களேன். எங்கேயாவது போய் கேளுங்களேன், எதுக்கு படித்தார், இப்படி கஷ்டப்படுறது தான் அப்படிம்பாங்க. எதுக்கு படித்தாரு, எதுக்கு படித்தாருன்னா எதுக்கு படித்தாரு அப்படிம்பாங்க. நம்ம எல்லாரும் பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக படைத்தார். அப்போ பரலோகத்தில் வச்சிருக்கலாம்ல, இது இங்கே படைச்சு விட்டாரு. நீ யோசித்து பாருங்க, எந்த கேள்விக்காவது ஒழுங்கா பதில் வருதா? எதுக்கு படைச்சாருன்னா பரலோகத்துக்கு போதுக்காக படைச்சார். அப்போ தான் பரலோகத்திலே வச்சிருப்பாரு. ஏன் இங்கேயும் படைச்சாரு? பூமின்னு ஒன்று படைச்சு இங்கேயும் வச்சாரு. அதுக்கே சொல்லவே மாட்டாங்க பாருங்க. எதுக்கு படைச்சாருன்னா அவரே சொல்றாரு, ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தாராம். எல்லாம் சொல்லுங்க, நாம் ஆள பிறந்தோம், நாம் அடிமையாக இருக்க பிறக்கவில்லை. நாம் எப்படி பிறந்தோம்? ஆள சொல்றாங்க பாருங்க, ஆள பிறந்தவனே. ஆமென். நல்லா சொல்லுங்க, ஆள பிறந்தோம், ஆள பிறக்கவில்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஆள பிறக்கிறோம், அப்படி போயிடுச்சு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது தான் தெரியுது நாம் எதுக்கு படைச்சோமா. படைச்சாரா நம்மளை? ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார். ஆமென். the born to rule, ஆளும்படியாகவே படைத்தார், ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இது எல்லாமே நோக்கங்கள், படைப்புக்கான நோக்கங்கள். அதுக்கப்புறம் அனுபவிப்பதற்காக படைத்தார். இது நமக்கு தெரியுமா? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கொஞ்ச நாள்ல இதை வசனமாக்கினாலும் ஆக்கிடுவாங்க நினைக்கிறேன். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு. என்னைக்காவது இதை பற்றி சபையில் நம்ம பேசியிருக்கிறோமா? பேசினதில்லை. உங்களுக்கு வசனத்திலேருந்து உங்களுக்கு காண்பித்தேன். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். வசனம் இருக்கா? எந்த வசனம்? 1 தீமோத்தேயு 6:17. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 6:17 படி, நான் இந்த உலகத்தில் காரியங்களை அனுபவிக்க படைத்தார், தகாத விதமாய் அல்ல, சரியான விதத்திலே என்ஜாய் பண்ணும்படியாக தேவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஆமென். சில சொல்லுவாங்க, ஒன்றும் வேண்டாங்க, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஆசை இருக்கும், சொல்லவே மாட்டாங்க. அது இந்த போலித்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. கடவுள் பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஆசைகளை வச்சிருக்காரா வைக்கலையா? ஆசை இல்லாத ஆள் யாராவது இருக்கீங்களா? சபை எப்படி போயிடுச்சுன்னா, ஆசையை துறக்கணும் அப்படிங்கிறத குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்க புத்த மதத்தை பத்தி பேசுறீங்களா? ஏன்னா புத்தர் தான் என்ன பேசினாரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆகையால் யாரும் ஆசைப்படாதீர்கள், உலகமே ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார். புத்தருக்கு இருந்த ஆசை என்னவென்றால், யாரும் ஆசைப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய ஆசை. நான் சொல்றேன், ஆசையே இல்லைன்னா நீங்க மனிதர்களே இல்லை. தேவனே விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள் வைக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறார். ஆமென். ஸ்வீட்டை பார்த்த உடனே, மீனை பார்த்த உடனே, இன்னும் ருசிகரமான சாப்பாடை பார்த்த உடனே இங்கே என்ன ஆகுது? எச்சி அப்படியே ஊறுது. ஊறலைன்னா அது ஒரு வியாதி. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக டேப்லெட் சாப்பிட்றாங்க. அது என்னது? தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வரமாட்டுக்கு? உமிழ்நீர் வரமாட்டுக்கு. அப்போ உமிழ்நீர் வரலன்னா வியாதி. விளங்குச்சா?
ஆனால் நமக்கு இப்போ எப்படி போதனை போயிடுச்சுன்னா, உமிழ் நீர் உனக்கு எப்படி வரலாம், அப்படியே முழுங்கிரு, வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆசைகள் விருப்பங்கள் தேவன் வைத்தது, அதை கரெக்டாக சேனல் பண்ணி சரியான இடத்திலே அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் ஆசை விருப்பங்களை குழி தோண்டி புதைத்து விடு அப்படிங்கிறதே போதனையில் போயிட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கல்டிவேட் அப்படின்னா என்ன, குழி தோண்டி போனதை தோண்டி வெளியே எடு. அதனால தான் கான்ட்ரவர்சியாக இருக்குது. கிறிஸ்தவ பிரசங்கத்துக்கும் நாம் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆமாம், கடவுளே விருப்பத்தை வைக்கிறாரு, ஆசையை வைக்கிறாரு, ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்த சொன்னாரே தவிர அது இல்லாமல் வாழும்படி சொல்லவே இல்லை. சில சொல்கிறாங்க மனைவியை கூட ரொம்ப ஒன்றும் பார்த்து அப்படிங்காங்க, புரியுதான்னு தெரில. என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நமக்கு லௌகீக ஆசைகள் விருப்பங்கள் அப்படின்ட்டாங்க. இல்லை, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏதோ உலக பிரகாரமான ஆசை, ஒண்ணுமில்லாத ஆசை அப்படி சொல்லலை. தேவன் பாருங்க எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். தேவன் நல்லதுன்னு கண்டதை கெட்டதுன்னு காண்றது தான் மதத்தின் வேலையா இருக்குது. பொன் வெள்ளி நல்லதா, நல்லதா கெட்டதா? பைபிள்ல என்ன போட்டிருக்கு? பொன் நல்லது அப்படிதான் போட்டிருக்கு. ஆனா அது கெட்டதுன்னு பேசியிருக்கோமே, எப்படி எவ்வளவு பெரிய ஆட்கள் ஆயிட்டோம் பாருங்க. கெட்டது அதெல்லாம் இருக்கக்கூடாது, குண்டுமணி கூட இருக்கக்கூடாது. ஒரு கேள்வி இப்ப இல்லை. இப்ப கடன் நிறைய இருக்கு. ஏன்னா பொண்ணு கெட்டது கெட்டது கெட்டதுங்கிறத சொல்லி சொல்லி நம்ம கெட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தரித்திர கோலமாக ஜனங்களின் வாழ்வை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். ஆமென். இயேசு மனம் திரும்புங்கள்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். அப்படின்னா என்னன்னா, மூல நோக்கத்திற்கு, ஆதி நோக்கத்திற்கு, தேவன் உன்னை எதற்காக உண்டாக்குனாரோ அந்த நோக்கத்துக்கு திரும்பு என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். அதுக்கு பேர் தான் மனம் திரும்பு. கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா மனம் திரும்பி நல்லதுன்னு நம்ப ஆரம்பி. எல்லாம் சொல்லுங்க, பொன் நல்லது, பணம் நல்லது, பதவி நல்லது, உயர்வு நல்லது. தேவன் உண்டாக்கின எல்லாமே நல்லதானதாக தான் இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் சொன்னார், இந்த எடக்கு ஏதாவது சொன்னா எடக்கு முடக்கா சொல்றதுக்கு இருப்பாங்கல்ல, இந்த கஞ்சா செடியை ஆண்டவர் தானே படைச்சார். என் புத்தி எங்க போகுது பாருங்க. நான் சொன்னேன் அரளி விதையும் ஆண்டவர் தான் படைச்சாரு. சாப்பிடுறதா இருந்தா 2ஐயும் சாப்பிடு. ஹலோ, சொல்றத இவங்க வேற மாதிரியே அதை பார்க்கறது பாருங்க. இந்த கஞ்சா செடிலாம் நல்லதுங்கிறீங்களா? அப்போ எப்படி? ஆமா, நல்லதுதான். அதை எதுக்கு படைச்சிருக்கிறாரு? இந்த உலகத்துல இன்னைக்கு பாருங்க, ட்ரீட்மெண்ட், மயக்கம் இதெல்லாம் ஏற்படுத்தினாதான் சிகிச்சை அளிக்க முடியும். கடவுள் பாருங்க எல்லாமே ஒரு நோக்கத்தோட படைக்கிறாரு. மதுபானம், இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லைன்ட்டு இல்லை, அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. எதுக்கு தயாரிக்கிறாங்க? இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது, அதை உபயோகப்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அந்த வலியை அவன் மறக்க வேண்டும், அந்த வழியில் அவன் விடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற கஷ்ட நஷ்டங்களை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இவங்களும் ஒரு நோயாளியை போலயே அதில் போய் என்ன பண்ணிடுறது, கஞ்சாவில் 2 பொட்டணத்தை நம்மளும் அடிப்போம் அப்படின்னு போய் எடுத்து பண்ணிடுது. கேட்டால் கடவுள் தானே எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னு. அதான் சொல்கிறேன், அரளி விதையும் கடவுள் தான் படைச்சிருக்காரு. விளங்குதா? கடவுள் நமக்கு எல்லாத்தையும் படைச்சிருக்காரு, எல்லாமே நல்லதுக்கு தான் இருக்குது. எல்லாத்தையும் நாம கரெக்டாக எடுத்து உபயோகப்படுத்தணுமே தவிர அது தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்போ காலையில் தினத்தந்தி எடுத்து வாசிக்கிங்க. கத்தியால் ஒருவனை ஓங்கி குத்தினான் அப்படின்னு தினத்தந்தியில் போட்டிருக்கு. நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீங்க? நாளையிலேருந்து கத்தியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வருவீங்க? ஒருவன் கத்தியை தவறாக பயன்படுத்துறதுனால நாட்டில் யாருமே கத்தியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி காய்கறி வெட்டுறது, எப்படி சமையல் பண்ணுறது? இல்லைங்கதா? ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்து விட்டது. இந்த சிலிண்டர் வந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா வெடிச்சிடும். இப்போ பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லைன்னா வெடிச்சிடும்.
சிலிண்டர் போய் எத்தனை நாள் ஆகுது, அப்படி வெடி வெடின்னு வெடிக்காங்க. அதுக்கு அது வெடிச்சாலே பரவாயில்ல. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வெடிச்சதுன்னா யாரும் மினி சிலிண்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இந்த மொபைல் கூட அங்கங்கே அப்படியே வெடிச்சிருதுங்க. யாருமே மொபைல் வைக்காமல் இருக்காங்களா? எல்லாரும் மொபைலில் தான் வச்சுருக்காங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. மனிதனின் அத்தியாவசிய தேவை என்ன? நீர், காற்று, உணவு, உறைவிடம், மொபைல், வைஃபை அப்படின்னு பட்டியலே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ தப்பா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமே யாருமே வண்டி ஓட்டாதீங்க அப்படி சொல்றது இல்லை. அது மாதிரி சிலர் பணத்தை, பொருளை, தேவன் கொடுத்திருக்கிற நியாயமான விருப்பங்களை கரெக்டாக உபயோகப்படுத்தாம இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக அந்த ஆசை, அந்த விருப்பம் தவறு என்று நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாமே ஒழுங்குக்கு வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்குக்கு வரணும். நம்ம ஒழுங்குக்கு கொண்டு வரலாங்கிறதுக்கு பதிலாக சுத்தமாக நீக்கணும்னு முடிவுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குரங்கு பொம்மை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கண்ணை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம், வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம், காற்றை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 குரங்கு வச்சுருப்பாங்க. அது மாதிரி கண்ணை பொத்திட்டே இரு, வாயை பொத்திட்டே இருட்டாங்க. எதுக்கு? கண்ணை திறந்தா நீ என்ன பண்ணிடுவ, கெட்டதை பார்த்துருவ. வாயை திறந்தா கெட்டதை பேசிடுவ. காற்றை திறந்தா கெட்டதை கேட்டுருவ. அதனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டாங்க. அதான் அந்த அந்த பொம்மையினுடைய விளக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, கெட்டதை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிறது ஓகே, நல்லதையும் பார்க்க முடியாதுல்ல. கெட்டதை கேட்க முடியாதுன்னு காதை பொத்திக்கிறது ஓகே, நல்லதை கேட்க முடியாதுல்ல. கெட்டதை பேசக்கூடாதுன்னு வாயை பொத்திக்கிறது ஓகே, அப்போ நல்லதையும் பேச முடியாதுல்ல. இப்போ கடவுள் இப்படி இப்போ காத்தையும் கண்ணையும் பொத்திட்டு இருக்க சொல்லல, சரியானதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை தேவன் படைக்கிறார், உருவாக்குகிறார். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் கூட அந்த மரத்தை கடவுள் ஒளிச்சு வைக்காம தோட்டத்தின் நடுவில் வைக்கிறார். ஆமென். அவனை நம்புறப்பா, நான் உனக்கு சொல்றேன், நீ கரெக்டா என்ன பண்ணு, தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னாரு. நன்மை தீமை எல்லாமே இருக்கு, சரியானதை நீ என்ன பண்ணு, சூஸ் பண்ணுன்னு சொல்லி தருகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சூஸ். சரியானதை சூஸ் பண்ணுமே தவிர, இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல தீமை இருக்கு, வாலிப பசங்க எல்லாம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்கள் பிள்ளைய உங்கள் வீட்டை விட்டே அனுப்பாமல் ஒரு கைத்தை கெட்டி வீட்டுக்குள்ளேயே போட்டு சாப்பாடை போட்டு எங்கேயும் போயிடாத, கெட்டு போயிடுவடா அப்படின்னு நீங்கள் வளர்த்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்களேன். வேற மாதிரி ஆயிடுவான். ஆளை வந்தான்ல முதல் கமல் இருப்பான்ல, அவன் மாதிரி ஆயிடுவான். கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி ஆயிடுவான். விளங்குதா? அப்ப கடவுள் அப்படி பண்ணல. கடவுள் நம்மளை ஃப்ரீ பண்றார். எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரம். சுதந்திரமா வச்சு ஒரு பிள்ளை மாதிரி சொல்லித்தராரு. எப்பா இது இப்படி, இதனுடைய விளைவு இப்படி, இதனுடைய இது இப்படி, நீ நான் சொல்றத நம்பு, இதை சூஸ் பண்ணு, நல்லா இருப்ப அப்படி சொல்றாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென். எல்லாருமே ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப கடினமானதுங்கிறாங்க. கிடையவே கிடையாது. தேவன் உங்க கூட நின்று உங்களுக்கு போதிக்கிறார். எது நல்லது, எது ஜீவன் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்றார், கற்று தருகிறார். ஆமென். அப்போ எல்லாத்தையும் சரியா அனுபவிக்கணுமே தவிர எதையும் ஒதுக்கும்படியாக தேவன் என்ன பண்ணவே இல்லை, சொல்லித்தரவே இல்லை. சிலர் கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவங்க பண்ணி சாப்பிடலாமா? கிறிஸ்தவங்க பண்ணி சாப்பிடலாமா? நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். மலேசியா போயிருந்த போது இங்கேருந்து அங்கா வரைக்கும் பஃபே சிஸ்டம் வச்சுருந்தாங்க. என்னெல்லாமோ தெரியல, சரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போன்னு எடுத்துட்டேன். நம்ம ஊரில் இந்த வெங்காய பஜ்ஜி மாதிரி நல்ல சிப்ஸ் மாதிரி இப்படி இருந்தது. மொறுன்னு இருக்குதான்ட்டு கொஞ்சம் தட்டில் அள்ளி இப்படி வச்சேன். சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டே இருந்தேன். நல்லா இருக்கா அப்படி தான் இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, எங்கள் ஊர் பண்ணி அப்படின்னாங்க. எங்கள் ஊர் பண்ணி. என்னாச்சு இப்போ? என்னன்னா, கெட்டது இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இப்படியே ஒரு ஆர்கியூமெண்ட்லேயே போயிட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரத்தோடு புசிக்க கூடுமானால் எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு
புசிக்க கூடுமானால் எதை வேணாலும் புசிக்கலாம். ஆமென். ஒன்று இப்போ அது சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா, இது தீட்டா, இது தீட்டு இல்லையா, இது அப்படியா இப்படியா, அப்படிலாம் கிடையாது. தேங்க்ஸ் கிவிங்கோட நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். ஆமென். உனக்கு ஓகேன்னா சாப்பிடு, உனக்கு ஓகே இல்லைன்னா விட்டுரு. இப்போ இது மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. எதை தொடலாம், எதை தொடக்கூடாது, எதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இப்படியே போயிட்டுருக்குது. அப்போ சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை சொல்லித்தரதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கூடவே கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சி வச்சுட்டாங்க. அது போல தான் ஆற்றல்கள், திறமைகள். ஆசையும் தப்புன்ட்டாங்க, ஆற்றலும் தப்புன்ட்டாங்க. முதல் பாட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசை நியாயமானதே சரியான விதத்தில் பயன்படுத்தப்படும் பொழுது. ஆமென். அடுத்த பாட்டு ஆசை, ஆற்றல். எல்லாம் சொல்லுங்க, ஆற்றல் தேவன் கொடுக்கிறது. ஆமென். எதுக்கு ஆற்றலை கொடுக்கிறாரு? உங்களை ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுறதுக்கு சில திறமைகளை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான சில திறமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க நம்ப வேண்டும். ஆமென். போன வாரம் அதுதான் சொன்னேன், உன்னிடம் இருப்பது என்ன, யூ ஹேவ் சம்திங். எல்லாம் சொல்லுங்க, என்னிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது. ஆமென். நிச்சயமா இருக்கு. அப்படி இல்லாத ஆள் யாருமே கிடையாது. அதை ஏன் கடவுள் கொடுக்கிறார்? அது திறமைகளை ஏன் கொடுக்கிறார்? சில சொல்லுவாங்க, ஏன் திறமை, ஏன் இது, நான் ஏன் கடவுளை இது பண்ணணும்? அதை வச்சவரே அவர் தாங்க. நான் சம்பாதிச்சேன், நான் சாப்பிடுறேன். எதுக்கு ஆண்டவர்? வட்டி கட்டினாயா, என்ன களை பறிக்க வந்தாயா, நாட்டு நட வந்தாயா, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லைங்க, அதை உள்ள வச்சதே அவர் தான். நீங்க பிறக்கும் போதே உங்களுக்குள்ள திறமைகளையும் ஆற்றலையும் வச்சு உங்களை அந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறார். ஆமென். அதனால தான் போன வாரம் சொன்னேன், நீங்கள் ஒரு ஆற்றலையும் திறமையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதை கடவுள் ஏன் கொடுத்துருக்காருன்னா, அந்த திறமையை நீங்கள் கண்டறிந்து அந்த திறமையை நீங்கள் தீட்டுவதன் மூலம் உங்களையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தந்த திறமையை கண்டுபிடித்து அதை தீட்டினால் நீங்களும் உங்கள் சமூகமும் உயரும். ஆமென். இப்போ எனக்கு பிரசங்கிக்கிற ஒரு ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசில் நான் அந்த அளவுக்கு பேசவே மாட்டேன். அந்த அனுபவத்தை வச்சு பார்த்தா நான் பிரசங்கியார் ஆவேன்னு யாரும் தீர்க்க தரிசனம் கூட என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவனை அறியும் போது அந்த திறமைகளும் அறியப்படுகிறது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஓகே, இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 1000 தலைப்பிலையாவது நான் பிரசங்கத்தை பேசி வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன். மினிமம் சாதாரணமாக சொல்கிறேன், 1000 டாபிக்ஸாவது நான் பேசியிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்போ இந்த திறமை என்னுடைய கடவுள் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றவும் என் வாழ்க்கை நல்லா வர்றதுக்கும் அநேகருடைய வாழ்க்கை நல்லா வர்றதுக்கும் உதவியாக இருக்கா இல்லையா? அது மாதிரி தான் தேவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விசேஷமான திறமையை கொடுத்துருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், செழிப்பு உங்களுக்கு வெளியில இல்ல, நீங்களே செழிப்பு தான். யூ ஆர் த ப்ராஸ்பரிட்டி. ஐ டெல் யூ, யூ ஆர் த ப்ராஸ்பரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, நானே செழிப்பு. கடவுள் எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நீங்க தான் தோட்டம், நீங்க தான் நீரூற்று. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நானே தோட்டம், நானே நீரூற்று. ஆமென். இப்படி நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா அது பெருமை, அது தேவன் சொன்னா அருமை. ஆமென். சிலருக்கு இந்த அருமைக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. அது எப்படி நம்ம தோட்டம்காங்களாமா, நீரூற்றுன்னு எப்படி பிரதர் சொல்லலாம்? அப்படி சொல்லக்கூடாது. பாலசேகர் ரொம்ப பெருமையை சொல்லி தருகிறார் அப்படின்றதாங்க. ஐயா, இது நான் சொல்லலை, நானா சொன்னேன்? தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? வளமான தோட்டம்,
வற்றாத நீருற்றுன்னு சொல்றார். தேவன் சொல்றதுக்கு பேர் தான் தாழ்மையாக இருக்கிறது. ஆமென். நம்மளா பாட்டுக்கு எதையோ ஒன்று சொல்லலை, அவர் தான் சொல்றார். 400 அப்படிதான் 400 அப்படிதான் நீங்க சொல்லலை. ஏதோ நீங்களே உங்களை டெவலப் பண்ணிக்கிறது இல்லை, அவர் தான் சொல்றாரு நீ வளமான தோட்டம், வற்றாத நீர் ஊற்று அப்படின்னு உங்களை குறித்து அவர் அழைக்கிறார். ஆமென். அப்ப ஆசை தவறா? நியாயமான விதத்தில் பயன்படுத்த கொடுத்திருக்கிறார். ஆற்றல் தவறா? இல்லை, அதை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க பாருங்களேன், வாழ்க்கையில குறைவிலே நம்ம கிடக்கணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கையில கீழேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவன் கொடுத்திருக்கிற ஆற்றலை நாம் கண்டுபிடித்து அதை கொஞ்சம் அப்படியே உரசனம்னா வாழ்க்கையில பிரகாசிக்க ஆரம்பிக்கலாம். ஆமென். அதனாலதான் வாலிப பிள்ளைகளுக்கோ இன்னைக்கு வளர்ந்து வருகிற சமூகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி தர்றதே கிடையாது. அதனாலதான் லைஃப் எஜுகேஷனல் கொண்டு வர போறோம். ஆமென். ஏன்னா நிறைய பிள்ளைங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒன்றும் தீட்டுறது கிடையாது. என்ன வேலை? எதையாவது ஒரு டிகிரியை முடி, அப்புறம் டிகிரி காப்பி தான் போட்டுட்டு இருக்காங்க. டிகிரி பூரா என்ன பண்ணுது? டிகிரி காப்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேல்ஸ்மேன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. விளங்குதா? ஏன்னா கல்வியில் அது ஒன்றும் இது கல்வியினுடைய நோக்கமே வேற மாதிரி மாறி போயிடுச்சு. இப்போ நமக்கு திருப்பி எல்லாத்தையுமே கொண்டு வரணும். கடவுள் ஒரு வேலையை நம்ம கொடுக்கல, ஊரையே வேற மாதிரி மாத்திர வேலையை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். எல்லா துறையும் மாற்றணும். அரசியல், மீடியா, கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் ராஜ்யத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் சீரமைக்கிற ஒரு கூட்டமாக தேவன் தன் ஜனங்களை அழைக்கிறார். அப்பேற்பட்ட அழைப்பு உங்களுக்கு எனக்கு உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அதுக்கு தான் கடவுள் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ கவனிங்க, யாராவது இந்த கிஃப்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளா மாறுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குன்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கட்டுமா? ரோமருக்கு எழுதின நிருபம். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? இவர் ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் போல அப்படி வேற சொல்லிடுறாங்களா? பைபிள்ல இருந்து சொல்றாரா எப்படி அப்படின்ற கூடாது. நிறைய புக்கு படிக்காரு இவர், அதனால புக்கில் இருந்து சொல்றாரு அப்படின்ட்டு தாங்க. ரோமர் 12 எடுத்தீங்களா? 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. அது எனக்கு அருளப்பட்ட கிருபை அப்படின்னு பவுல் சொல்றாருல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கிருபை என்று சொல்வது எபிலிட்டி என்ற அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, எபிலிட்டி. கிருபைக்கு இன்னொரு வார்த்தை பைபிள்ல இருக்குதுன்னா அந்த வார்த்தைக்கு பேரு எபிலிட்டி. அப்படின்னா என்ன? திறன், ஆற்றல் என்று நாம் என்ன பண்ணலாம்? மொழி பெயர்க்கலாம். தேவன் சகலவித கிருபைகளையும் உங்களில் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக அவர் உங்களை மாற்றுவார் என்பதான் அர்த்தமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் இல்லையா? ஆமேன். இப்ப கவனிங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு அருளப்பட்ட கிருபை. பவுலுக்கு என்ன பண்ணப்பட்டதாம்? ஒரு கிருபை அருளப்பட்டதாம். ஏதோ திறமைன்னு பேசணும்னு ஏதோ இது சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற ஒரு போதனை அப்படின்னு நினைச்ச கூடாது. திறமை என்று நான் சொல்வது தேவன் உங்களுக்கு அளித்த கிருபையைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு அளித்த கிருபை. அது ஐயா பவுல் சொன்னதை எப்படி நம்ம சொன்னதா சொல்ல முடியும்? கவனிங்களேன். பவுலுக்கு மட்டும் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரா, நம்ம எல்லாருக்கும் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரான்னு பாருங்களேன். உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன? எல்லாம் சொல்லுங்க, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சில காரியத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப கவனிங்க, இன்னும் அதை தெளிவாக்கிட்டே போறாரு பாருங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரே பிஸ்னஸ் கிடையாதான். அதனாலதான் சொல்றாங்க none of your business அப்படிங்கிறாங்க. இது உன் வேலை இல்ல. பைபிள்லே சொல்லியிருக்குது, எல்லாருக்கும் ஒரே தொழில் இராது. சிலர் நினைச்சாங்க, ஓஹோ பாஸ்டர் ஆனா நல்லா இருக்கலாம் போல அப்படின்னு. எல்லாரும் பாஸ்டர் ஆனா எப்படி? யார் கேப்பா? ஆமென். இல்லைங்க,
சரீரத்தை அதற்கு ஓமையாக அடையாளமாக பயன்படுத்துகிறார். மூக்கு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கா? இருக்கு. எல்லாம் மூக்கா இருந்தா எப்படி இருக்கும்? யார் சிந்துவா? எல்லாம் கையா இருந்தா எப்படி? உடம்பெல்லாம் கண்ணா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்றாரு. காமெடி பண்ற மாதிரியே இருக்குது. இன்னும் நிறைய பேர் யோசிக்கிறது அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இன்ஜினியர் சீட்டும் போய் வாங்கிடுறது எல்லாரும். அப்புறம் ஃபுல்லா பார்த்தா தெருவுக்கு இன்ஜினியர் அப்படின்னா தெருவே காலியாயிருது. ஏன்னா அவ்வளோ பேர் ஓடி வராங்க. இப்படி குவிஞ்சிடுறாங்க எங்கேயாவது போய். எதுக்குன்னா இந்த அடிப்படை அவர்களுக்கு தெரியல. அப்படி குவிய வேண்டியதே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது, தனி தொழில் இருக்கிறது, தனி நோக்கங்கள் இருக்கிறது. அதை செய்தாலே அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக மாற முடியும். ஆமென். அப்படி அதை செய்யறதுனால அவங்க தோத்து போக மாட்டாங்க. அதை செய்யறதுனால அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக மாறுவார்கள். நான் என் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பண்ணும்போது தான் இதாயிடும். ஆனால் நான் எனக்கான அழைப்பை கண்டுபிடித்து அதை செய்யும் பொழுது நான் நிச்சயமாக இதில் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் பாருங்களேன், அணிலாம் கேட்கு. ஆமென். சகல சிருஷ்டிகளும் கேட்கிறது. கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒரே தொழில் இராது. அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கு? வேற வேற வேலை இருக்கு. இப்போ அடுத்தது கவனிங்களேன், அது வேலை பார்க்கட்டும். 5வது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. முதல்ல எனக்கு அருளப்பட்ட கிருபையினாரா? இப்ப என்ன சொல்றாரு? அப்போ பவுலுக்கு மட்டும் அளிக்கப்படவில்லை, நமக்கும் கிருபைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். விளங்குச்சா? சில என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உங்களுக்கு கிருபை ஐயா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்னது? எனக்கு கிருபைன்னா அப்போ உங்களுக்கு என்னது? நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலையிலே நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அப்படின்னா என்ன? சில வரங்களை, சில திறமைகளை, சில ஆற்றல்களை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அது இந்த உலகத்துக்கு தேவை. பல பேருக்கு அது தேவை. ஆமென். நீங்க போனாதான் வேலை நடக்கும். ஆமென். எஸ், கட்டாயமா சொல்றேன். நான் இந்த மலேசியா பயணத்துக்கு அப்புறம் நான் இன்னும் சில காரியங்களை தெளிவாய் விளங்கி கொண்டேன். அவங்க சொன்னாங்க, இதுவரை நடந்திராத அநேக காரியங்கள் இப்பொழுது நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை இல்லாத சில திருப்பு முனைகளை ஜனங்கள் இப்பொழுது பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவரை இல்லாத தெளிவுகள் இப்பொழுது ஜனங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது, போதகரிடத்தில் உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க, எத்தனை ஜாம்பவான்கள்லாம் போயிருக்காங்க. இல்லை, சில வேலை நீங்க போனாதான் நடக்கும். சில காரியம் நீங்க தொட்டாதான் மலரும். சிலதுல நீங்க கை வச்சாதான் அது நல்லா வரும். அந்த மாதிரி தான் கடவுள் உங்களை படைச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு டிமாண்டான ப்ராடக்ட்ஸ். ஆமென். நீங்க தேவையில்லாதவர் இல்ல. நீங்க உப்புக்கு சப்பானி கிடையாது. நீங்க தான் ஆட்ட நாயகன். ஓ ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் ஆட்ட நாயகன். நான் இல்லைன்னா கேமே கிடையாது. ஆமென். உங்களை வச்சுதான் ஆட்டமே, உங்களை வச்சுதான் கேமே. இயேசு வச்சு ஒண்ணு பண்ணாரு, இப்ப அவரை நம்புற ஒவ்வொருத்தரை வச்சு பண்றாரு. ஆமென். பவுலை வச்சு பண்ணாரு, தாவீதை வச்சு பண்ணாரு, மோசே வச்சு பண்ணாரு. இது உங்க காலம், இது நம்ம காலம். இந்த காலத்துல நீங்க தான் தாவீது, நீங்க தான் பவுல், நீங்க தான் மோசே. உங்களை கொண்டும் என்னை கொண்டுதான் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். ஆமென். இப்ப இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அப்ப நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கா? சில சொல்லுவாங்க, நமக்கு கிருபை இல்லைங்க, கிருபை இல்லைங்க, கிருபைக்காக ஜெபியுங்க அப்படிங்காங்க. இல்லைங்க, உங்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவன். ஆமென். அப்படின்னா என்ன? கிருபை பெற்றவன்னா என்ன? ஆற்றல்களையும் திறமைகளையும் சில காரியத்தை செய்ய சக்தியையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த
இதை நம்பணும். ஆண்டவரே எனக்கு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம், சில ஆற்றலை கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம், இதை கண்டுபிடிக்கவும், இதை வளர்க்கவும், இதை தீட்டிக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவ ஆரம்பிப்பார். வித்தியாசமான ஆற்றல்கள், வித்தியாசமான திறமைகள். ஆனால் என்னதான் அது திறமைகள் ஆற்றல் இருந்தாலும் தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது அது சரியாக பயன்படுத்தப்படும். ஆசையோ ஆற்றலோ, எல்லாம் சொல்லுங்க, ஆசையோ ஆற்றலோ தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது அது சரியாய் பயன்படுத்தப்படும். ஆமென். அப்ப சரியா பயன்படுத்தணுமே தவிர படுத்தவே கூடாது, படுத்துரு அப்படின்ட்டாங்கன்னா தப்பு. அதை தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆற்றல், திறமை இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியமா இல்லாமலே மாறிடுது. அதெல்லாம் மூடி வச்சிருவாங்க. அப்ப திறமசாலிகள்லாம் எங்க இருக்காங்க? வெளியில தான் இருக்காங்க. ஏங்க, இவங்களும் ஒரு காலத்துல திறமசாலிகளை தானே இருந்தாங்க. இப்ப என்னாச்சு? சபைக்குள்ள வந்தவொடனே அது எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப டாக்ஸ் கொடுக்க தெரியும், ஜபிக்க தெரியும், அவ்வளவுதான். ஒரு 2-3 மேட்டர் மட்டும் திருப்பி எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல, அவயங்களுக்கு வேற வேலை இருக்கிற மாதிரி நம்ம எல்லோருக்கும் வித்தியாசமான தொழில்களை தேவன் வைத்திருக்கிறார், நோக்கங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, we are gifted. அப்படி ஒரு செய்தி நான் பேசியிருக்கிறேன். அந்த செய்திக்கு பேரு நீங்கள் வரம் பெற்றவர்கள். இதெல்லாம் நான் ஆல்ரெடி தெளிவாக போதிச்சிருக்கிற காரியங்கள். நீங்க கேட்கலன்னா அதை கேளுங்க. நீங்கள் வரம் பெற்றவர்கள், அந்த செய்தியை நீங்க கேளுங்க, உங்களுக்கு முறையும். எல்லாம் சொல்லுங்க, ஆசை ஆற்றல் தேவன் எனக்குள் வைத்திருக்கிறது. இதுக்கான ஒரு வசனம் நான் ஃபெமிலியராக ஒரு வசனம் யூஸ் பண்ணுவேன். இங்கே உங்களுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன வசனம் தெரியுமா? வெரி குட். அதை மட்டும் வாசித்து ஜோம் பண்ணலாம். பிலிப்பியர், இந்த 2ஐயும் பற்றி பேசுகிற ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லணும்னா பிலிப்பியர் 2:13. என்ன அங்கே படிக்கிறீங்க? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு, தேவனே எனக்குள்ள எதை வைக்கிறாரு? விருப்பத்தையும் செய்கையும் வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆசையையும் ஆற்றலையும். நல்லா சொல்லுங்க, ஆசையையும் ஆற்றலையும் அவர் வைக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு ஏற்படுகிற விருப்பங்கள், கனவுகள், அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன்ட்டு இருந்து தான் அது வருகிறதாம். நான்லாம் வளர்ந்த காலத்தில் அப்படி ஏதாவது கனவு விருப்பம்லாம் வந்ததுன்னா அதை குழி தோண்டி புதைச்சிடணும். ஏன்னா அது என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் பைபிள் படித்து பார்த்தா கடவுளே இப்போ யோசேப்புக்கு ஒரு கனவு யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். என்ன கனவு? ஒரு நாள் ஒரு பெரிய அரியணையில் போய் நீ என்ன பண்ணுவ? அமருவ அப்படின்னு ஒரு அரிக்கட்டு கனவு மூலமாக சொன்னார். அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. அப்படின்னா என்ன? நீ நிமிர்ந்து நிற்ப, ஒரு நாள் நிமிர்ந்து நில் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆமென். எல்லா கட்டும் சரியும் போது யோசேப்பு ஓங்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கும். ஆமென். நீ ரொம்ப பெரிய ஆளா இருப்ப. இத அவன் ஊரு, அவன் சபை, அவன் மக்களுக்கெல்லாம் சொன்னா ஒரு பேர் நம்ப மாட்டுக்காங்க. பத்தியா எவ்வளவு பெருமை அவனுக்கு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. யாக்கோபு முதற்கொண்டு அதை அப்சர்வ் பண்ண முடியல. ஏன்னா யோசேப்பின் கனவு அவ்வளோ பெருசா இருந்தது. ஆனா அது கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சா? நான் சொல்றேன், இன்னைக்கு யாரும் அங்கீகரிக்க முடியாததா இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட கனவுகளை தேவன் உங்கள் இருதயத்தில் தர முடியும். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களோடு பேச முடியும். ஆமென். ட்ரீம் வித் காட். தேவனே ட்ரீம்ஸை கொடுக்குறாரு. அப்போ ஆசை வழியாக அது வருகிறது. அது மட்டும் இல்ல, சில எபிலிட்டி உங்களுக்கு தந்திருக்கிறார், சில ஆற்றலை உங்களுக்கு தருகிறார். அதை நீங்கள் தீட்டிக் கொள்ள வேண்டும். போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், தாவீதுக்குள் தேவன் வைத்த ஆற்றலை அவன் என்ன பண்ணான்? தினந்தோறும் தீட்டினான். யோசேப்புக்குள் என்ன ஆற்றல் இருந்தது? ட்ரீம் பார்க்குற ஆற்றலும் அந்த ட்ரீமுக்கு வியாக்கியானம் சொல்ற ஆற்றலையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். எல்லாம் சொல்லுங்க, கனவு காணுதல், கனவுக்கு அர்த்தம் சொல்லுதல். இந்த ட்ரீமை வச்சே அவன் சிங்காசனத்தில் ஏறிட்டான். கிஃப்ட், கடவுள் கொடுத்துருக்க திறமைகள் பாருங்க, ஒரு மனுஷனை எங்க தூக்கிட்டு போயிடுது? ரொம்ப பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுது. அப்போ எல்லாருக்குமே கொடுக்கலங்கிறது இல்லை, கொடுக்கறத இவங்க கண்டுக்கிறதும் இல்லை, வேல்யூ பண்ணுறதும் இல்லை, தீட்டுறதும் இல்லை. நம்மெல்லாம் என்ன அப்படின்னே உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி யோசிக்க கூடாது. எனக்கு தேவன் சில கிருபைகளை அளித்திருக்கிறார். தினமும் உங்களை குறித்த தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் எண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி எண்ணணும்? தேவன் எனக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அப்படி எண்ணி எல்லா மனிதர்களும் பாருங்க எப்படி பெரிய ஆளானாங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட்ஸ் கொடுத்தாரு. அது மூலமாக தான் அவங்க பெரிய ஆளாக மாறுகிறார்கள். ஆமென். அப்போ திறமைகள் தவறா, ஆற்றல்கள் தவறா கிடையாது. சில பேர் அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. அவசியம். அதை வச்சு தான் தேவன் செய்வார் வசியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவசியம். தேவையே இல்லைன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லவே சொல்லக்கூடாது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. இல்லை இல்லை. அதனால தான் திறமைசாலிகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், திறமைகளையே தேவன் தான் கொடுக்கிறார். ஆமென். கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளை ட்ரெயின் பண்ணுறாராம். தாவீது சொல்கிறான், என் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற தேவனாகிய கர்த்தாவே அப்படி சொல்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பழக்குவிக்கிறாராம், ட்ரெயின் பண்ணுறாராம் நம்மளை. அப்போ வேதம் இதெல்லாம் சொல்லுது பாருங்க. நம்ம என்னத்தையோ நினச்சிட்டு எப்படியோ போயிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் திறமைகளை கொடுத்துருக்கிறார். உங்கள் பேர பேத்திகளுக்கு சொல்லணும், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும், நீங்கள் இதை அறிந்து கொள்ளணும். இப்படி அறிஞ்சுக்கிட்டோம்னா நான் சொல்கிறேன், ஒரு வலிமையான ஒரு சமுதாயம், ஒரு சந்ததி எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். அவர்கள் இவ்விதமாக வாழ்வை சிந்திக்க அவர்கள் ஆரம்பிப்பார்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு சந்ததியாக அது இருக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். Amen. Glory to God. Glory to God. ஆசைகள், ஆற்றல்கள், ரெண்டு காரியங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆசைகள் நியாயமானதாக இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, அதை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். ஆற்றல்கள் தேவன் கொடுக்கிறார், அதை தீட்டிக் கொள்ள வேண்டும், அதை என்ன பண்ணணும், உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். ஸோ அதனால் ஒன்றுமே இல்லைன்னு உங்களை குறித்து எண்ணாதீங்க. சும்மா ஏதோ வாழ்கிறோம் அப்படி எண்ணாதீங்க. கடவுள் ஒரு நல்ல திட்டம் பண்ணி உங்களை அந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த ஊரில் நீங்கள் சும்மா இருக்கிறதா நினைக்காதீங்க. தாவீதுக்கு சொல்கிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்தோடு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய சபை மூலமாக நீர் சில காரியத்தை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரோடு பேசுங்க சில நிமிஷங்கள். அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். அர்ப்பணிப்பான ஜபங்களை செய்யுங்கள் இந்த காலை வேளையில். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கவில்லையே, அதுபோலதான் எங்கள் வாழ்க்கையும் வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. அது அருமையானதாக இருக்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அது அர்த்தம் உள்ளதாக இருக்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கை இனிமையற்றதாக, அர்த்தமற்றதாக ஒருவேளை எங்க வாழ்க்கையின் காரியங்கள் போயிட்டு இருக்கும்னா, உங்க வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கும்னா, நீங்க ஆண்டவரிடத்துல திரும்புங்க. என் வாழ்க்கையில எதுவுமே ஒரு ஒரு மீனிங்காவே இல்லைன்னா அவருக்கு நேராக திரும்புங்க. உங்கள் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுங்கள். தகப்பனே, எனக்குள்ளாக கிருபைகளை வைத்தவரே, எனக்கு கிருபைகளை அளித்த தேவனே, அப்பா, அந்த கிருபைகள் வெளியே வருவதற்கு நீர் எனக்கு உதவுகிறவராக இருக்கிறீர். உங்களுக்குள்ளே வைத்தவர் அதை உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு அரங்கேற்றங்கள் நடத்த அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது ஏதோ மூலையில உட்காராது. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. விளக்கை கொளுத்தி யாராயிலும் மரக்காலின் கீழ் மூடி வைப்பானோ அப்படி செய்ய மாட்டானே என்று இயேசு சொன்னார். ஆம், தேவன் உங்களுக்குள்ளாக ஒன்றை வைத்திருப்பார் என்றால் அதை மூடி வைப்பதற்காக அல்ல, அது வெளியே வரும்படியாக உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்கிற நாட்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதற்கு நேராக அவர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை தொழில் செய்கிற ஆற்றல்கள், ஒரு நல்ல பிசினஸ் மேனாக வருகிற ஆற்றல்கள், நல்ல கல்விமான்களாக வருகிற ஆற்றல்கள், நல்ல போதிக்கிற ஆற்றல்கள், எழுதுகிற ஆற்றல்கள், வரைகிற ஆற்றல்கள், பேசுகிற ஆற்றல்கள், இன்னும் கண்டுபிடிக்கிற ஆற்றல்கள், எத்தனையோ ஆற்றல்களை தேவன் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கலாம். தகப்பனே, எனக்குள் வைத்தவரே அதை நீரே வெளியே கொண்டு வருகிறவராக, அதை நான் பயன்படுத்துகிற வழிகளை திறக்கிறவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். அவரோடு இணைந்து வாழ்க்கையை பார்க்க ஆரம்பியுங்கள்.
இந்த ஞாயிறு காலையிலே உங்கள் மனதில் இதை நிறுத்துங்கள். தகப்பனே, என்னை கொண்டு வந்தவரே, என்னை சிருஷ்டித்தவரே, எனக்குள்ளாக இந்த கிருபைகளை எல்லாம் அளித்த தகப்பனே, என் மூலமாக இதை செய்ய நீர் வல்லவர், நல்லவர். என் வாழ்க்கையை நான் உமக்கு நேராக கொண்டு வருகிறேன். என் ஆசைகளையும் ஆற்றல்களையும் நான் உமக்கு நேராக அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒரு சிறுவன் கையில் இருக்கும் அப்பங்களையும் மீன்களையும் இயேசு எடுத்து பயன்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் வாழ்வை அவர் பயன்படுத்துகிறவர். உங்களுக்குள்ள சாதாரணமா இருக்கிற எதையோ கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஓ, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கிருபை பொழிவதற்காக நன்றி. ஓ, தயவுகள் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருத்தராகிலும் வீணாய் போகக்கூடாது. ஒருவருடைய வாழ்வும் அர்த்தம் இல்லாமல் போகக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாய் மாறட்டும், பலனுள்ளதாய் மாறட்டும். கர்த்தாவே, மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மனப்பான்மை, தீர்மானங்கள், நம்பிக்கைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்களை கட்டளையிடும்படிக்கா இந்த காலையில நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்வையும் தொடுவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீ சந்திப்பதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ திருப்பங்களை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் காட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே. சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தேவ வார்த்தைகள் DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950 மற்றும் 9578204750.